இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. எங்கள் வீட்டுக்காரர் ஆடு வீட்டு போன இடத்துல ஆடு 5:30க்கே வீட்டுக்கு வந்துச்சு. ஆடை பார்த்தா ஆள் வரையில. நான் போய் 6 மணிக்கு போனால் ஆள் வந்து முனங்கு கிடந்து முங்கிட்டு கிடக்கு. அதனால் கூப்பிட்டு பார்த்தேன், என்னென்னா உடனே எனக்கு ஒன்றும் செய்யலை, நீங்கள் வான்னு கூப்பிடுறாங்க. போனால் எனக்கு தூக்க முடியல. அந்தால வந்து அதுக்கு வந்து இங்கே வந்து இங்கே அப்படி தங்கிட்டதுன்னு சொல்லி காரை பிடிச்சிட்டு போனேன். வரும்போதே சொல்லிட்டு வந்தேன், தேசம்லையாவே நான் வரும்போது தூக்கி விட்டுருங்க சொல்லிட்டு நான் அழுதுட்டு வந்தேன். அது அவ்வளோ நேரத்துக்குள்ள வந்து ஒரு வேப்ப மரத்தை பிடிச்சிட்டு வெளியில் எழும்பி வந்து இடவில்லை வந்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் போனோடனே அது தம்பியாக தான் அண்ணன் வந்துட்டானே அப்படின்னு சொல்லி வந்துக்கிட்டு இருந்தோம். கார் பிடிச்சி ஆஸ்பத்திரி கொண்டு போனால் அங்கே எந்த வேலையும் இல்லை, ஒன்றும் இல்லைங்காத. அடுத்த நாள் அதே மாதிரி கோயிலுக்கு வந்தவன். கோயிலுக்கு வந்துட்டு இல்லை இருந்து பார்த்தா நம்மளுக்கு எழும்ப முடியாது எங்கிட்டு எழும்பாமல் நேரே கோயிலில் கும்பிட்டுட்டு வந்தாச்சு. அடுத்த நாள் கோயிலுக்குள்ள வந்து நான் படுத்துட்டு எழுப்பி வந்துடுறேன். எங்கிட்டு படுத்தால தூங்கிட்டாங்களாம். தூங்கினவுடனே ஒரு ஆள் வந்து எழுப்பி விட்டுச்சு. எழுப்பி விட்டவுடனே எழும்பினாங்களாம். அப்படியே எழுப்பி தூக்கி தன்னால் எழுப்பி வந்துட்டாங்களாம். அங்கே வந்து சொன்னவன், நான் கோயிலுக்குள்ள அந்த பளிங்கிலே எழுப்பி வந்துட்டேன், எனக்கு எங்கே ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை வாரம் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு வந்துட்டு நீங்கள் கோயிலுக்கு பூசைக்கு போங்க என்று சொல்லிட்டு நான் வந்து ஆடுமிச்சை கொண்டு போயிட்டேன். வந்த மாதிரி போன உடனே அங்கே போயிருக்காவ ஆடுமிச்சை போன இடத்துல பழையபடி எழும்பேறாமல் பழையபடி இருந்து அந்தால மாதிரி பழையபடி வந்து சொன்னாங்க. 2 பேரும் தூக்கி விட்டுருக்காவ. அதுக்கு பிறகு தான் மாதிரி வந்து தேசம்லையாவே நான் வந்து கோயிலில் அடுத்த மாதம் நான் சாட்சி சொல்லிடுவேன், இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது, அந்த சதுராசியை நீக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதினேன். அதுக்கு பிறகு என் நேரம் ஆடு மேய்ச்ச போகிறவ இப்போ தன்னால் எழுப்பி வந்துடுவாங்க. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே